வணக்கம் அனைத்து சொந்த பந்தங்களே, நான் உங்கள் ஐயனார் விவசாயி பேசுகிறேன். பாருங்கள், எதுக்கே லைக் பண்ணுறேன். நீங்கள் விவசாயத்துக்கு முழுசாக சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. என்ன பண்ணுறது பாருங்கள். நிலம் நட்டாச்சு, இனிமேல் 3 மாதத்துக்கு இறப்பு வேலை தாங்க. நைட்டு மகள் இறங்கணுங்க. இறப்புனா சும்மா இல்லைங்க. விவசாயத்துக்கு பாருங்கள், பெருசாக நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எவ்வளோ கஷ்டமான வேலை, எவ்வளோ வாய்க்கா பாருங்கள், எவ்வளோ வாய்க்கா தண்ணி பாருங்கள். அங்கே வந்து தண்ணியை வருதுங்க, அந்த தென்னை மரத்துலேருந்து வருதுங்க பாருங்கள். பின்னாடி எவ்வளோ நீட்டு வாய்க்கா. இதெல்லாம் நம்ம பண்ணி சீர் பண்ணி பாருங்கள். ஏற்றமே கிணற்றில் போனால் அவன் நெல் எடுக்க மாட்டான். ரேட்டு அவன் சொல்கிறத தான் நாங்கள் போட்டு வரோம். இதாங்க விவசாயி நிலைமை பாருங்கள். நாங்கள் சேத்துல காலை வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டதாங்க நீங்கள் சோத்தில் கை வைக்க முடியுன்றத மறக்காதீங்க. மறந்து விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெருசாக எதுவும் பண்ண மாட்டேறீங்க விவசாயத்துக்காக. இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் விவசாயம் தான் பாருங்கள். எத்தனை வாய்க்காவில் தண்ணி எடுத்து பாருங்கள். ஒரு விவசாயி இந்த 3 மாதத்துக்கு எங்களுக்கு இதாங்க வேலை. தெரியுதா பாருங்கள். மேலே அதிக மேலேன்னா வாய்க்கால் இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்கறது 5வது வாய்க்கால், இது 6வது வாய்க்கால் பாருங்கள். 7 வருஷம் பாஞ்சிட்டு இதுக்கே பாருங்கள். இந்த 3 மாதத்துக்கு இதாங்க ஒரு விவசாய வேலை. அடுத்தது இதை மரம் வைக்கணும். மம்டிக்கு பாருங்கள். மம்டி தாங்க நம்மளுக்கு எல்லாமே நண்பன், உயிர் நண்பன் சொல்லுவாங்கள்ல. விவசாயத்துக்கு உயிர் நண்பன் மம்டி. பார்த்துக்குங்க, எதுக்கே நண்பன். நமக்கு இதுதான் உயிர் நண்பன். மம்டி இல்லைன்னா விவசாயமே பண்ண முடியாதுங்க. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ஏரியா ஃபுல்லாக நடவு நட்டாச்சு. எவ்வளோ இயற்கையாக இது பாருங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன உறவுகளை பாருங்கள். உறவுகளை எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுங்களா. கஷ்டமாக மோட்ரு காயில் போயிடுச்சு. இப்போ தான் சீர் பண்ணி அடித்தான். உடனே நிறுத்திடுறான். பக்கத்து கோழிக்காரன் நிறுத்திட்டு வந்துட்டான். போயிட்டு கம்பத்தை நிறுத்திட்டு 1 மணி நேரம் வேலை செய்கிறான். அதன் பிறகு கரண்ட்டு கொடுத்து இனிமேட்டு ஏறிச்சு தண்ணி வந்து பாயுது பாருங்கள். எவ்வளோ தூரம், எவ்வளோ விவசாயிகளுக்கு எவ்வளோ உழைப்புங்க. மேலே வாய்க்கால் வந்து ஒருத்தங்க தண்ணி, அதாவது 6, 7, 8, இது வந்து 8வது வாட்டத்துலேருந்து இறங்கி 9வது வாட்டத்துக்கு இறங்கி வருது தண்ணி. இறங்கி வந்து பாயுது பாருங்கள். எவ்வளோ கஷ்டமான வேலை பாருங்கள். இதாங்க விவசாய வேலை. சாதாரணமாக விவசாயம்னு சாதாரணமாக சொல்கிறீங்க. விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள். எதுக்கே ஷேர் பண்ணுறீங்க, விவசாயத்துக்கு ஷேர் பண்ண மாட்டீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, அனைத்து சொந்தங்களே, உறவுகளே, நண்பர்களே, அண்ணன் தம்பிமார்களே, அக்கா தங்கைகளே, எதுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. விவசாயத்துக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கன்னு தெரியல. நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டா நாங்கள் ஒன்றும் பெருசாக வளர்ந்துட மாட்டோங்க. விவசாயி என்றைக்குமே வளர முடியாதுங்க. அதாங்க விவசாய வேலை. எதே பிஸ்னஸ் பண்ணுறான் அவன்லாம் ஒரே மாதம், ஒரே வருஷம், 2 வருஷத்தில் வளர்ந்துடுறான். ஆனால் விவசாயம் காலங்காலமாக அப்பன் முப்பாட்டம், பாட்டம், நப்பாட்டம், அந்த 5வது தலைமுறையிலேருந்து பயிர் தாங்க நாங்கள் வச்சுக்கிறோம். இது வரைக்கும் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லைங்க. கடன் வாங்கி தான் பயிர் வைக்கிறோம். அந்த கடனை எங்களால் கட்ட முடியலைங்க. இதாங்க ஒரு விவசாய நிலைமை. அதெல்லாம் எங்கே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பெருசாக நீங்கள் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேறீங்க. என்னன்னு தெரியல. உண்மையாகவே இது வந்து நாங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எங்கள் மனசில் கருத்து நாங்கள் ஆதங்கத்தை கொட்டுறோம் போச்சு. இதனால் நீங்கள் வந்து பெருசாக இது பண்ணுறதுனால நாங்கள் பண்ணுறது இல்லைங்க. பாருங்கள், எங்களுடைய வேலை நாங்கள் வந்து லாபத்தை பார்த்து எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. இதாங்க விவசாய வேலை. பாருங்கள், இந்த பக்கம் மூடு, வண்டிக்காரன் ஓட்டுறது சரியில்லை. தண்ணி ஏறி வந்து பயணம் ஃபுல்லாக களை முளைச்சிச்சு. களை பறிக்கணும், பெரிய வேலை எங்களுக்கு. அதான் இப்போ இனிமேல்ட்டு ஆளை வச்சு களை பறிக்கணும். களை பறிக்கிற ஆளுக்கு 250. என்னங்க பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியலைங்க. விவசாயம்லாம் பாவங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், விவசாயத்துறை வந்து ஏன் தான் இப்படி வந்து ரொம்ப பின்னடைந்துக்குதுன்னு தெரில. ஆனால் காலப்போக்கில் விவசாயம் முன்னேறிடுங்க. விவசாயம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதாகிடும். உண்மையிலுமே இது வந்து காலப்போக்கில் பாருங்கள், நீங்களே எழுதி வச்சுங்க. இது ஒரு விவசாயம் சபதம் எதுனா நினச்சிங்க. ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உறவுகளே, பாய்.